பொருளாதார நெருக்கடியில் உள்ள குடும்பத்தினரின் படிப்பு செலவுக்கோ, நோயின் பிடியில் சிக்கி தவிக்கும் முதியவர்களின் மருத்துவ செலவுக்கோ, குடும்பத்தில் உள்ளவர்களின் திடீர் இறப்பால் நிலைகுலைந்து நிற்கும் குடும்பத்தினருக்கோ, கோவில் காரியங்களுக்கோ, விளையாட்டு போட்டி நடத்தவோ, விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளவோ யாரிடம் போனால் நிதி உதவி கிடைக்கும் என்று கேட்டால் விருதுநகர் மாவட்டத்தில் யோசிக்காமல் சொல்வது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் பெயரைத்தான். வத்ராயிருப்பைச் சேர்ந்தவர் அதிமுக மகளிர் அணி நிர்வாகி முத்துராணி. இவருடைய மகள் நந்திதா தேவி டிப்ளமோ இன் பிசினஸ் படிக்கிறார். படிப்பு செலவுக்கு பணம் தேவைப்படுகிறது. ராஜேந்திர பாலாஜி ரூபாய் 50,000 நிதி உதவி வழங்கினார். மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் 240 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்கள் ராஜேந்திர பாலாஜியை நேரில் சந்தித்தனர். அவர்களது விளையாட்டு ஆர்வத்தை ஊக்கப்படுத்த ரூபாய் 20,000 வழங்கினார். சிவகாசியை அடுத்துள்ள பூவநாதபுரத்தில் அருந்ததியருக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா மற்றும் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. அழைப்பினை ஏற்று கோவில் விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தன்னை சந்தித்த ஆதரவற்ற மூதாட்டி ஒருவருக்கு வாழ்நாள் முழுவதுமான அனைத்து செலவுகளையும் தானே ஏற்றுக்கொள்வதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார். நிதி உதவியும் வழங்கினார். அந்த மூதாட்டியை மீண்டும் சந்தித்து ஆதலாக பேசி தேவையான உதவிகளை செய்தார். சிவகாசி ஒன்றியத்தில் உள்ள பள்ளப்பட்டி ஊராட்சியில் காளியம்மன் கோவில் கபாடி குழு சிறப்பாக செயல்படுகிறது. இதனை அறிந்து மேட் வாங்குவதற்காக ரூபாய் 2 லட்சம் வழங்கினார். அதேபோல் சிவகாசி கங்காகுளம் கங்கை கபாடி குழுவுக்கு கிரவுண்ட் சீரமைப்பு பணிகளுக்காக ரூபாய் 50,000 நன்கொடை வழங்கினார். சிவகாசி ஈஞ்சா நடுவப்பட்டியின் சூப்பர் பாய்ஸ் கிரிக்கெட் அணிக்கு பரிசு கோப்பை வாங்குவதற்கு ரூபாய் 30,000 வழங்கினார். குளத்தூர் புலிப்படை மின்னொலி கபாடி போட்டி நடத்தும் குழுவினருக்கு ரூபாய் 50,000 கொடுத்தார். சேத்தூர் அதிமுக முன்னோடி தமிழ்ச்செல்வி, இவருடைய கணவர் விபத்தில் படுகாயமடைந்து இறந்துவிட்டார். தமிழ்ச்செல்வியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி ரூபாய் 25,000 நிதி உதவி வழங்கினார். ராஜபாளையம் வடக்கு ஒன்றியத்தில் உள்ள கிருஷ்ணாபுரத்தின் அதிமுக கிளைக்கழக செயலாளர் குணசேகரன் உடல்நலம் குன்றியிருந்த அவரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். ராஜபாளையம் நகரத்தைச் சேர்ந்த கைத்தறி நெசவாளர் சங்க மாவட்ட செயலாளர் சிவகுருநாத பாக்கியம் முதுமையின் காரணமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்த அவரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். திருத்தங்களைச் சேர்ந்த வடிவேல் முருகன் மகள் சத்யஸ்ரீ 4ஆம் வகுப்பு படிக்கிறார். முகத்தில் உள்ள தோலில் பாதிப்பு இருந்தது. தோல் மருத்துவரிடம் சிகிச்சை பெற வேண்டியிருந்தது. சத்யஸ்ரீயின் மருத்துவ செலவுக்கு ரூபாய் 20,000 வழங்கினார். சிவகாசி சாரதா நகர் மேற்கு சேனை தலைவர் மகாஜன சங்க சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடத்தில் புதிதாக கட்டிடம் கட்டும் பணி நடந்து வருகிறது. நீங்கள் வந்து பார்வையிட வேண்டும் என்று அச்சமுதாய மக்கள் கேட்டுக்கொண்டதால் உடனே சென்று பார்வையிட்டு ஆலோசனை வழங்கினார். மும்பையில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் விருதுநகர் மாவட்ட மாணவர்கள் 14 பேர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு ஏற்கனவே ஊக்கத்தொகை வழங்கியிருந்தார் ராஜேந்திர பாலாஜி. இம்மாணவர்கள் மும்பையில் நடந்த போட்டியில் 2 தங்கப்பதக்கங்கள், 2 வெள்ளிப் பதக்கங்கள், 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். இவர்கள் குடும்பத்தினருடன் ராஜேந்திர பாலாஜியை சந்தித்தனர். மே 6 மற்றும் 7ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் இவர்கள் பங்கேற்பதை அறிந்து அந்த போட்டியிலும் வெற்றி பெற்று சாதனை படைத்திட அவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கி உற்சாகப்படுத்தினார். நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.